வணக்கம் நேயர்களே. நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் தமிழகத்தில் எதிர்பார்க்காத அளவிற்கான கூடுதல் வாக்குப்பதிவுகள் அரங்கேறியிருப்பது ஒட்டுமொத்த தமிழகத்தின் மட்டும் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லோருடைய பார்வையிலும் அது பெரிய வியக்கத்தக்க ஒரு செயலாகவே பார்க்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட, கடந்த முறை நடந்த தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த முறை அதை விட கூடுதலான வாக்குப்பதிவுகள் அரங்கேறிக்கிறது என்பதான செய்தி இருக்கிறது. ஏறக்குறைய 85.10% என்பதான அளவில் வாக்குப்பதிவுகள் அரங்கேறிப்பது எல்லா அரசியல் கட்சிகளையும் உற்று நோக்க செய்திருக்கிறது. இந்த நிலையில் தாவேகாவினுடைய வரவின் காரணமாகத்தான் அதிகமான வாக்குகள் அரங்கேறியிருக்கிறது என்பதான ஒரு சில பதிவுகளையும் முன்வைக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டபடி சிறப்பான முறையில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான முனைப்புகளின் வேகப்படுத்தியதன் விளைவாகும் அதற்கான திட்டமிட பணிகளை சிறப்பான முறையில் நடைபெற்றதன் காரணமாகத்தான் இவ்வளவு வாக்குப்பதிவுகள் அதிகரித்திருக்கிறது என்பதும் மறுப்பதற்கு இல்லை என்பதான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவுகள் மட்டும் தற்போது முடிந்திருக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனாலும் கூட தாவேகா கட்சியினர் தன்னுடைய அதிக பெரும்பான்மையான தன்னுடைய நிலங்களை பெற்றுவிடுவோம் என்பதை போல மட்டுமல்ல, நம்பிக்கையை வெளியூட்டலாம், அது தவறில்லை. ஏனென்றால் ஒரு புதிய கட்சி அரசியல் களத்தில் வந்திருக்கிற போது தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் என்பதான பதிவுகளை ஓங்கி ஒழிப்பதில் சந்தேகமும் இல்லை, அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் வெற்றி பெற்று விட்டதாகவே அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை இப்பொழுது செய்து கொண்டிருப்பது சமூக வலைத்தளங்கள் பெரிய பேச்சு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. தாவேகா கட்சியினர் பொதுவாகவே பல தளங்களில் தேர்தலுக்கு முன்பே தன்னுடைய அலப்பறைகளிலே உச்சகட்டமாக செய்தார்கள் என்று நெட்டிசன்களால் பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. சமூக வலைத்தளங்கள் பேசியும் உலா வந்தது என்பது மறுப்பதற்கில்லை. தேர்தல் வாக்குப்பதிவு மட்டும் முடிந்திருக்கிறது. இன்னும் வாக்கு எண்ணிக்கை இன்னும் தொடங்கவில்லை. வாக்குப்பதிவு என்பதற்கான நிலைகள் குறித்த தேர்தல் ஆணையம் தேதிகள் அறிவித்திருந்த நிலையிலும் கூட தற்போதே வெற்றி பெற்றதை போல ஒரு அதிகாரப்பூர்வமான சில அறிவிப்பை போல தாவேகா கட்சியினுடைய சில முக்கிய பொறுப்பாளர்கள் போஸ்டர்கள் ஒட்ட துவங்கி இருக்கிறார்கள். அது பெரும் சர்ச்சையாகவும் பேசும் பொருளாக இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெற்றி பெற்றதற்கான பல போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறார்கள். குறிப்பா விஜயராஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் தாவேகாவுடைய கட்சியினுடைய வேட்பாளர் திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறவர். அவர் போஸ்டர் அடித்து விட்டிருக்கிறார். தனக்கு 30,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருப்பதாகவும் அந்த வாக்குகளை அளித்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் நன்றி நன்றி என்பதாக ஒரு போஸ்டரை விட்டிருக்கிறார். இது பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. அந்த போஸ்டரில் இன்னும் கூடுதலான சில தகவல்களும் வந்திருக்கிறது. முதலமைச்சராகிவிட்டார் விஜய் என்பதை போல முதல்வர் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்திருக்கக்கூடிய விஜய்க்கு வாக்களித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி என்பதாகவும் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. டிவிகே கட்சியினுடைய சில முக்கிய பிரமுகர்களுடைய தூண்டுதல் பேரில் வெளிவந்ததா அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண நிலையர்களே ஆர்வ கோளாறில் இது போன்ற போஸ்டர்களை வெளியிட்டார்களா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் டிவிகே வாரியார்களுடைய அலப்பறைகள் தற்போது தாங்க முடியாத அளவுக்கு உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதில் இன்னொரு கூடுதல் செய்தி என்னவென்றால், பல தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறது என்பதான சில ஊடகங்கள் கருத்துகள் முன்பாக வந்தது என்று சொன்னாலும் கூட அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் கணிப்புகள் எல்லாம் கணிப்புகளாகத்தான் இருக்கிறது. அது திணிப்புகளாக சில நேரங்களில் வந்திருக்கிறது என்ற வரலாறும் இருக்கிறது. ஆனால் இந்த சூழலில் இவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள், தங்களுக்கு கணிசமான இடங்கள் கிடைத்து விட்டது என்பதை போல போஸ்டர்கள் ஒட்டி தங்களுடைய வெற்றியை கொண்டாட இப்பொழுது துவங்கி இருக்கிறார்கள் என்பதான நிலை டிவிகே தொண்டர்களுடைய நிலைப்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கு. டிவிகே வாரியாசுடைய அலப்பறைகள் தற்போது தாங்க முடியாத நிலையில் போய் கொண்டிருக்கிறது என்பதாக சமூக வலைதளங்களில் குமுறல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் உச்சமான சில விஷயங்களை நாம் இங்கு பதிவிட்டு மே மாதம் 8ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்பதாகவும் அதை அறிவித்திருக்கிறார்கள். எந்த விதத்தில் இப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள், எந்த விதமான அதிகாரப்பூர்வமான முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையிலும் வாக்குகளை இன்னும் எண்ணப்படாத நிலையிலும் இப்படி அலப்பறையில் ஈடுபட்டிருக்கும் தாவேகா கட்சியினுடைய தொண்டர்களுடைய ரசிகர்களுடைய அலப்பறைகளை என்ன சொல்லி மாழ்வது, என்ன சொல்லி கேட்பது என்பதான நிலைகளில் மக்கள் இன்றைக்கு விமர்சன பொருளாகவே இன்றைக்கு விஜயினுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை பார்க்கிறார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு கூடுதல் விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் டிவிகேவினுடைய தற்போதைய உத்தேச அமைச்சர் பட்டியல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அது இன்னும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டவுடன் அவருக்கு உள்துறை அமைச்சர், மகளிர் நல மற்றும் குழந்தை மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருப்பார் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தேச பட்டியல். அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய போட்டியிடுகிற செங்கோட்டையன் பொதுப்பணித்துறையுடைய அமைச்சராக வருவார், நீர்வளத்திலும் என்று சொல்லப்படுகிற நீர்வளம் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்பார் செங்கோட்டையன் என்றும்,
ஆதவ் அர்ஜுனா செய்தி மற்றும் INPR டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சராக வருவார் என்றெல்லாம் கூட பட்டியல் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை விட கூடுதலான சில விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. டி நகர் தொகுதியில் போட்டியிட்ட ஆனந்த் அவர்கள் போக்குவரத்து துறையுடைய அமைச்சராக இருப்பார் என்பதாகவும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி பல துறைகளை ஏறக்குறைய 28 இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான அமைச்சர்களாக யாரெல்லாம் இடம்பெறுவார் என்பதான ஒரு உத்தேச பட்டியலை ஒன்றையும் சமூக வலைத்தளங்களில் தற்போது உலா வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது தாவேகா கட்சி எப்படியும் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை கொள்வது யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் வெற்றி பெறலாம் என்ற மனநிலையை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட அலப்பறைகளில் ஈடுபது சரிதானா என்ற கேள்விகளும் சமூக வலைத்தளங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. 8ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்பார் என்பதான டிவிகே உடைய வாரியர்களுடைய அலப்பறை தற்போது உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதே அலப்பறைகளை சென்று கொண்டு போனால் தேர்தல் ஆணையம் நிச்சயம் இவர்கள் மீது சரியான ஏதாவது நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்பதான கேள்விகளையும் கூட பலரும் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கான நம்பிக்கை வெளிப்படுத்தலாம், தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு உத்தேச பட்டியலை வெளியிடுகின்ற அளவிற்கு தன்னுடைய அலப்பறைகள் உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதான கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. தாவேகா கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது, அதிகமான வாக்குகள் பதிவானது என்பதான பதிவுகளை பார்க்க என்று சொன்னு தேர்தல் ஆணையம் பார்க்கிற பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய மதிப்பீடாக பார்க்கப்படுகிற இந்த நிலையில் இது தாவேகாவுக்கு மூலம்தான் இவ்வளவு பெரிய வாக்குகள் வந்திருக்கிறது, தாவேகாவால் தான் இவ்வளவு பெரிய 85% அளவுக்கு வாக்குகள் பதிவாயிருக்கிறது தமிழகத்தில் என்பதை போல தங்களுக்குள் ஒரு மமதையை ஏற்படுத்திக் கொண்டு மிகப்பெரிய அளப்பறைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தாவேகா கட்சியினுடைய செயல்பாடுகளை சமூக ஊடகங்களிலே பல்வேறு விதமான செய்திகள் விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கத்தான் இந்த பதிவுகளை நாம் இங்கே வெளியிடுகிறோம்.